وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. ونشهد أن سيدنا ومولانا محمدا عبده ورسوله. أما بعد، فقد قال الله تعالى في القرآن الكريم في شأن حبيبه مخبرا وآمرا: إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا ومولانا محمد وعلى آل سيدنا ومولانا محمد وبارك وسلم عليه. அல்லாஹ்வின் பேரருள் பெரும் கிருபை, அல்லாஹ் நம்மை முஸ்லிம்களாக முஃமின்களாக, அதிலும் குறிப்பாக காத்தமுன் நபியின் சர்வரே காயினாத் சர்தாரே தோ ஜஹான் ஈருலக இரட்சகர் அன்னலம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உம்மத்திலே அல்லாஹு தஆலா நம்மை பிறக்கச் செய்தான். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, புனிதமிக்க ரபியுல் அவ்வலுடைய மாதத்திலே அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் நமக்கு கொடுத்த மாதத்திலே நாம் வீற்றிருக்கிறோம். எந்த வருடமும் இல்லாமல் இந்த வருடம் சவுதியிலும் கூட திரை 12 அன்று சவுதி அரசாங்கம் விடுமுறை விட்டிருக்கிறது என்பது அல்ஹம்துலில்லாஹ் மிகுந்த ஒரு சந்தோஷமான ஒரு செய்தியாக இருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நினைக்குதல், அவர்களை பற்றி பேசுதல், அவர்களை பற்றிய மௌலூதுகளை பாடுதல், அவர்களுடைய வரலாறுகளை தெரிந்து கொள்ளுதல், இது ஒவ்வொரு இஸ்லாமியனுக்கும் கட்டாய கடமையாக இருக்கிறது. அன்னை ஹஜ்ரத் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லித் தருகிறார்கள், அவருடைய மஹல்லி என்ற கிதாபிலே சொல்லித் தருகிறார்கள், உங்களுடைய பிள்ளை, உங்களுடைய குழந்தை விவரம் தெரியும் வயதை அடைந்து விட்டால், விவரம் தெரியும் வயதை அடைந்து விட்டால், இது தாய், இது தந்தை, இது மாமா, இது மச்சான் என்று விளங்கும் அளவிற்கான விவரம் தெரியும் அளவை ஒரு பையன் அடைந்து விட்டால், அந்த பிள்ளைக்கு நீங்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாழ்க்கையை கற்றுக் கொடுங்கள். யார் கூறுகிறார்? ஹஜ்ரத் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவருடைய மதுஹபுடைய கிதாபிலே எழுதி வைத்திருக்கிறார்கள். அவர்களுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாழ்க்கையை, வரலாறை முதலாக நீங்கள் கற்றுக் கொடுங்கள். ஆனால் அன்பர்களே, அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாழ்க்கை வரலாறை இந்த இஸ்லாமியர்கள் எந்த அளவுக்கு தெரியாமல் இருக்கிறார் என்பதை நாம் பார்க்க முடிகிறது. நேற்று ஒருவர் சொன்னார், ஒரு இடத்திலே ஒரு சென்றிருக்கும் போது இன்னொரு நபர், அவரை பற்றி இவர் சொல்லுகிறார், அந்த நபர் போயிருக்கும் போது இஸ்லாமியர் தான், போயிருக்கும் சமயத்திலே மாற்று மத சகோதரர் கேட்குகிறார், உங்கள் நபிக்கு எத்தனை மனைவி என்று கேட்குகிறார். இவர் பெத்தன்னு முழிக்கிறார். நீங்கள் நபிக்கு மனைவிங்க இருந்தாங்க, எத்தனை பேர்லாம் தெரியலைங்கன்ட்டார். என்ன இப்படி சொல்கிறீங்க? உங்கள் நபிக்கு எத்தனை மனைவி என்று நான் தெரியும், எனக்கு தெரியும். உங்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 11 மனைவிமார்களை முடித்திருந்தார்கள் அப்படின்னு அவர் சொல்லிட்டு அவர் அடுத்த கேள்வி கேட்டிருக்கிறார். சரி, அந்த 11 மனைவிகளை ஏன் முடித்தார் நினைச்சுங்களா அப்படின்னு கேட்டார் என்று என்னிடத்தில் சொன்னார். நான் சொன்னேன், அந்த ஆளு லூசுங்கிறதுக்கு இது ஒன்றே போதும். இந்த ஆளுக்கு எத்தனை மனைவினே தெரியல, இந்த ஆளுக்கு எத்தனை மனைவினே தெரியலங்கும் போது இவருக்கு எப்படி 11 மனைவி ஏன் முடித்தார் என்பதற்கான பதில் தெரிய போகிறது? வாய்ப்பே இல்லை. இப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வரலாறை தெரிந்து கொள்வது மிக்க அவசியமாக இருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் சமீபத்தில் ஒரு 3-4 ஆண்டுகளுக்கு முன்னே ஒரு விழா, ஒரு பிரபல்யமாக ஒரு நிகழ்ச்சி டிவிகளில் நடந்து கொண்டிருது, கோடீஸ்வரன் இல்லையா? அதில் நடந்த நிகழ்ச்சியை நீங்கள் பார்த்திருக்கலாம். ஒரு இஸ்லாமிய பெண் கடைசி ரவுண்டுக்கு வருகிறார். அந்த ரவுண்டில் அவர்களுக்கு கேட்கப்படக்கூடிய கேள்வி, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொல்லும் போதே அந்த கேள்வி கேட்கக்கூடியவர், அந்த நிகழ்ச்சியவே நான் பார்த்தேன், அதை கிளிக் போட்டு காமிச்சாங்க. அதில் கேட்கிறார், அவர் சொல்லும் போதே சொல்லியே கேட்கிறார், உங்களுக்கு கடைசி வாய்ப்பு, இதை நீங்கள் ஜெயித்து விடலாம் இந்த போட்டியில். எனவே உனக்கு மிக இலகுவான ஒரு கேள்வியை நான் கேட்கிறேன், உங்கள் பெருமானாருடைய தகப்பன் பெயர் என்ன? அந்த அம்மாவுக்கு தெரியல.
முழியா முடிச்சு இது கூடயா தெரியவில்லை என்று அவரே ஆச்சரியப்படும் அளவிற்கு எவ்வளவு பெரிய கேவலத்தை இந்த இஸ்லாமியர்கள் இருக்கிறார் என்பதை பார்க்கிறோம். ஆனால் புகாக்கள் எழுதி தருகிறார்கள், ஒரு மனிதன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மூதாதையர்களில் பரம்பரையில் குறைந்தது ஒரு 5 பேருடைய வரலாறையாவது 5 பேருடைய ஸ்டெப்பையாவது தெரிந்திருக்க வேண்டும். இப்போ நம்மளோட வர்றாங்க, உங்க அத்தா யாருன்னு கேட்டால் நம்ம சொல்லணும் இல்லையா? எங்க அத்தா யாருன்னு தெரியாதுங்க. அத்தாவை சேர்ந்தோம், அத்தா பேர் சொன்னோம். அடுத்து என்ன கேட்பாங்க, உங்க தாத்தா யாருப்பா அப்படின்னு கேட்பாங்கல்ல. டக்குன்னு தாத்தா பேர் சொல்லணும், ஆனால் நானா பேர் சொல்லணும். குறைஞ்சது ஒரு மனுஷனுக்கு தாத்தா பேர் நானா பேர் தெரியணுமா இல்லையா? ஒரு பெரியவங்க வந்து நம்மகிட்ட கேட்டால் யாரை கேட்பாங்க, நீ யார் பேரம்புள்ள, யார் பையன் அப்படின்னு கேட்பாங்க. நம்ம தகப்பனின் பெயர் தெரியாவிட்டால் கூட தாத்தா பேரை கேட்பாங்களா இல்லையா? அத்தா பேரும் தெரியலேங்கிறான், தாத்தா பேரும் தெரியலேங்கிறான். என்ன சொல்லுவாங்க பார்க்குறவங்க, என்னடா இந்த பையன் இப்படி இருக்கிறான், அத்தா பேரும் தெரியலேங்கிறான், தாத்தா பேரும் சொல்ல மாட்டாங்களா? அதுபோன்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தகப்பனார் பெயரையும் அவர்களுடைய தாத்தா யார், அவங்களுடைய வம்சம் என்ன, எந்த பரம்பரையை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வகித்தார்கள் என்ற அடிப்படை இஸ்லாத்தை கூட தெரியாதவர்களாக வாழ்கிறோம். உங்களுக்கு ஆரம்பத்திலிருந்தே வருகிறேன். அல்லாஹ் தஆலா அரபு தேசத்திலே, அல்லாஹ் தஆலா இந்த மொத்த உலகத்திலே உங்களுக்கு ஒரு சில மாதங்களுக்கு முன்னால் அநேகமாக துல் ஹஜ்ஜிலே உங்களுக்கு கஅபத்துல்லாவை பற்றி பேசினோம். கஅபத்துல்லா உருவான வரலாறை உங்களுக்கு நாம் சொல்லி காட்டினோம். அதில் அல்லாஹ் தஆலா இந்த முதல் இந்த உலகத்திலே கஅபத்துல்லாவை மக்காவிலே வைத்தான். அதற்கு பிறகு நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய காலத்திலே அது உள்ளே மூழ்கி போனது. அதற்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் காலத்திலே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வாழ்ந்தது கனான் நாட்டிலே வாழ்ந்தார்கள். அங்கிருந்து சிறிய தேசம் பிரயாணம் செய்தார்கள். அங்கு இருக்கும்போது அல்லாஹ் தஆலா அவர்களுடைய மனைவி ஹாஜரா அம்மாவிற்கு இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்தை பிறக்க வைத்து உத்தரவிடுகிறான். அல்லாஹ் தஆலா இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள ஹாஜரா அம்மாவை கூட்டிக்கிட்டு நேராக போய் பாலைவனத்தில் இன்ன இடத்திலே விட்டு வாருங்கள் என்று அல்லாஹ் தஆலா மக்கா என்ற அந்த இடம், இந்த இடத்திலே அல்லாஹ் கொண்டு வந்து விட சொல்லுகிறான். அப்போ காபத்துல்லா அங்கே இல்லை, வெறும் பாலைவனம் தான். அங்கே இருக்கிறார்கள். அந்த இடத்துல அங்கே ஜம்சம் நீர் பொங்கி வந்தது. இதெல்லாம் தாங்கள் தெரிஞ்ச சரித்திரம். அதற்கப்புறம் அங்கே ஒரு ஊர் உருவாகிறது. அந்த தண்ணீர் அங்கே வரவும், ஜம்சம் நீர் வரவும், அந்த இடத்துல வந்த வழிபோக்கர்கள் எல்லாம் அங்கே தங்க ஆரம்பித்தார்கள். அந்த இடத்துல ஒரு சிறிய ஊர் உண்டானது. ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் 9 வயதில், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்துடைய 9வது வயதில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வந்து அந்த இடத்திலே இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் சேர்ந்து கஅபத்துல்லாவை நிர்மாணிக்கிறார்கள். கஅபத்துல்லாவை கட்டி முடித்ததற்கு பின்பு அந்த இடத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் துஆ செய்கிறார்கள், யா அல்லாஹ் இந்த ஊரிலே பரக்கத்து செய்வாயாக, இந்த ஊரை உலகத்திலேயே எல்லா வளங்களும் கிடைக்கக்கூடிய ஊராக இந்த ஊரை நீ ஆக்கி வைப்பாயாக என்றெல்லாம் ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் துஆ செய்து, மேலும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் துஆ செய்தார்கள், யா அல்லாஹ் இந்த ஊரிலே ஒரு நபியை நீ அனுப்புவாயாக, இந்த ஊருக்கென்று யா அல்லாஹ் நீ நபியை அனுப்புவாயாக என்று ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய துஆ செய்த உடனே அல்லாஹ் அந்த துஆவை கபூல் செய்து இறுதி நபியான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அந்த மக்காவிலே அந்த இடத்திலே அல்லாஹ் பிறக்க செய்கிறான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் காலம் முதல்தான் மக்கா என்ற ஊர் உருவாகிறது. மக்கா என்ற ஊர் உருவாகி இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அங்கேயே வாழ்ந்து அந்த இடத்திலேயே இஸ்லாம் முறைப்படி வாழ்ந்து கொண்டிருந்த இடத்திலே மக்களின் பெருக்கம் உண்டாகிறது. மக்களின் பெருக்கம் உண்டான உடனே என்ன ஆகணும், பிரிஞ்சு போயானும் இல்லையா? இவர் இந்த இடத்துல போய் குடியேறாரு குடும்பத்தோட, இவர் பக்கத்தில் இங்கே குடியேறாரு, இப்படி பக்கத்துள்ள ஊர்களுக்கெல்லாம் குடியேற ஆரம்பிக்கிறார்கள். இப்படி குடியேறு போகும்போது மக்கா புனிதமான நகரம், மக்கா அல்லாஹ்வினால் அருள் பெற்ற நகரம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் வாழ்ந்த நகரம். எனவே போகும்போது ஒவ்வொருத்தரும் நம்ம ஊர் ஞாபகார்த்தம் என்று சொல்லி ஒவ்வொரு கல் எடுத்துட்டு போயிட்டாங்க. ஏன்னா பாலைவனம் தானே, பாலைவனம் கல்கரடுகள். இப்பயும் பாருங்க, சஃபா ஒரு மலை, மருவா ஒரு மலை, இந்த பக்கம் குபா ஒரு மலை, அப்படி மலைகள் குன்றுகளும் நிறைந்த இடம் தானே. அங்கிருந்து ஆளுக்கு ஒரு கல்லை பேத்து எடுத்துக்கிட்டு அந்த இடத்துக்கு போய் நம்ம ஊர் கல் அப்படின்னு வச்சுக்குவாங்க. இப்படியாக வைத்து இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்துடைய காலம் கடந்து ஒரு 4-5 தலைமுறை தாண்டியவுடன் ஷைத்தானுக்கு மிக எளிதாக ஆகிவிட்டது. ஆரம்பத்திலே அதை ஒரு புனிதமான கல், அது இடத்திலே நம்முடைய ஊரிலிருந்து எடுத்து செல்ல வேண்டும் என்று வந்தது.
ஒரு ரூம்ல போட்டு அவங்க பூட்ட 4-10 வருஷம் கழிச்சு ஒரு 2 தலைமுறை கழிச்சு அந்த ரூமை திறந்து ஒரு கல் இருப்பதை பார்த்த உடனே சைத்தான் ஒரு கிழவன் ரூபத்தில் வந்து சொன்னால், இந்த கல்லை தான் உங்க தாத்தாலாம் வணங்கிட்டு இருந்தாங்க, இதுதான் உங்களுடைய கடவுள், ஆனா நீங்க தெரியாம இங்க வச்சிருக்கிறீங்க அவங்க, அதனால இதை வணங்க ஆரம்பித்தால் உங்கள் கஷ்டங்கள்லாம் போயிடும்டாம். முடிஞ்சா இவர்கள் வணங்க ஆரம்பித்தார்கள். ஒவ்வொரு இடமாக சைத்தான் தன் வேலையை காட்டினா சிலை வணக்கங்கள் பரவியது. அவர்கள் நம்முடைய அசல் சிலை எங்க இருக்கிறது என்று கேட்க அது காபத்துல்லாவில் இருக்கிறது என்று காபத்துல்லாவும் சிலை வணக்கமாக மாறி ஏறத்தாழ 360 சிலைகள் காபாவை சுற்றி இருந்தன. அந்த அளவுக்கு சிலை வணக்கங்கள் மிக மிகைத்து போய் அதற்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மீது பிச்சலங்களாக தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது. அவர்களின் 40வது பிச்சலங்கள்ல அதற்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய 40வது தலைமுறை அதற்கு ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தோன்றி அதிலிருந்து 398 வருஷம் கழிச்சு கிபி 398 குறைஷ் என்பவர் தோன்றுகிறார். இந்த குறைஷ் என்ப வம்சத்தில் தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்தார்கள். அவருடைய வம்சாவளியிலே குறைஷ் என்ற வம்சத்தில் தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோன்றினார்கள். இந்த குறைஷ் என்பவர் அந்த மக்காவை புறணமைப்பதிலே, அதை சீரமைப்பதிலே மிகப்பெரிய ஒரு பாடுபட்டு தாருன் நதுவா என்ற ஒரு அமைப்பையும் ஏற்படுத்தி அங்கிருந்து வரக்கூடிய ஹாஜிகள் காபாவை வலம் வருவதற்காக, அங்கே வணங்குவதற்காக வரக்கூடியவர்கள் வெளியூர்களில் இருந்தால் வருபவர்களுக்கெல்லாம் தண்ணீர் வழங்குவது, உணவு வழங்குவது என்ற பொறுப்பை எல்லாம் அவர் ஏற்படுத்தி அந்த மக்கமா நகரை ஒரு மிக செழிப்பான நகரமாக அவர் மாற்றினார். அதற்கடுத்து 430 அப்துல் மனாஃப் வந்தார். அப்துல் மனாஃப் வந்ததற்கு பிறகு அவருடைய மகன் அப்துல் முனாஃப், அவர்களுடைய மகன் 464 ஹாஷிம் பிறந்தார். இவர் மிகப்பெரிய வியாபார நுணுக்கம் மிக்கவர். அவர் யோசிச்சாரு, மக்கமா நகரை வியாபாரத்தலமாகவும் மாற்ற வேண்டும் என்பதற்காக வேண்டி இந்த ஹாஷிம் என்ன செய்தார், மிக அழகான ஏற்பாடுகளை செய்து வியாபார நோக்கமாக ஹாஜிகளாக வருபவர்கள் அப்படியே வியாபார சரக்குகளை எடுத்து வந்தால் அங்கேயே வியாபாரம் செய்து கொள்ளும் அளவிற்கு உக்கால் போன்ற பெரும் சந்தைகளையும் ஏற்படுத்தினார். இப்ப மக்கா என்னவாயிருச்சு, சிறந்த நகரமாகவும் ஆனது, அதே நேரத்தில் வியாபாரத்தின் தரமாகவும் அந்த மக்கா ஆகி போனது. இப்ப ஹாஷிம் அவர்கள் ஹிஷாம் அவர்கள் மதினாவிற்கு செல்லுகிறார். மதினாவிற்கு வியாபாரம் போற வழி, மக்காவிலிருந்து சிரியாவுக்கு போறதா இருந்தால் மதினா வழியா தான் போகணும். மதினாவின் வழியாக செல்லும் போது அங்கே ஒரு திருமணம் முடிக்கிறார். அந்த காலத்துல சர்வ சாதாரணம், இந்த காலத்துல அப்படி யாரும் பொண்ணு தர மாட்டாங்க இல்லைங்களா. அந்த காலத்துல போற வழியில ஒரு திருமணம் முடித்து அங்கேயே தங்கி இருக்கிறார். தங்கி இருந்து அடுத்த பிரயாணம் புறப்படுவதற்கு முன்பாக நோய்வாய்ப்பட்டு மரணம் அடைந்து விடுகிறார்கள். அங்கே அவர்கள் கட்டிய சலாமா ரலியல்லாஹு அந்த பெண்ணுக்கு ஒரு மகன் பிறக்கிறார். அவருக்கு பெயர் அம்ர் என்று பெயர் வைக்கப்படுகிறது. அவர் முடி கொஞ்சம் பிறக்கும் போதே வெள்ளையா இருந்துச்சு, ஷைபான் பேர் வச்சுட்டாங்க. ஷைபானா முடி நிறைத்தவர்னு அர்த்தம், பேர் வச்சுட்டாங்க. இவர் யார், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாத்தா. இவர் பிறக்கிறது எங்க, மதீனாவிலே பிறக்குகிறார். மதீனாவோட போன இடத்துல நம்ம ஹிஷாம் அவர் இப்படி ஒரு கல்யாணம் செய்தார், புள்ள பெற்றாருங்கிறது இங்கே யாருக்கும் தெரியாது, மக்காவில் யாருக்குமே தெரியாது. காலம் கடந்தோடுகிறது. 7-8 வருஷம் 9 வருஷம் ஆனதுக்கு பின்பு அந்த ஹிஷாமுடைய தம்பி மூத்தா போனார் இல்லைங்களா, அவங்களுடைய தம்பி அப்துல் முனாஃபுடைய இன்னொரு மகன் முத்தலிப் என்பவர் இங்கிருந்து மதீனாவுக்கு செல்லுகிறார். மதீனாவுக்கு போற இடத்துல கேள்விப்படுறாரு, உங்க கோத்திரத்திலிருந்து ஒருத்தர் வந்தாரு, இங்க ஒரு கல்யாணம் முடிச்சாரு, கொஞ்ச நாள் வாழ்ந்தாரு, மூத்தா போயிட்டாரு. அப்படியா, அது யாரு, பேர் என்ன, ஹிஷாமா? ஆமா. அவர் ஏன் தம்பியா இங்க வந்து கல்யாணம் முடிச்சாரு? ஆமா. இங்க ஒரு குழந்தை கூட அவருக்கு இருக்கிறது என்று சொன்னவுடன் தன் தம்பியின் குழந்தையை அப்பொழுதுதான் பார்க்கிறார். பார்த்த உடனே அந்த ஷைபாவை கூட்டிக்கிட்டு அவங்க அம்மாட்ட சொல்லிட்டு மக்காவை கூப்பிட்டு வராங்க, தம்பி அங்க ஒரு கல்யாணம் குழந்தை வச்சிருக்காருப்பா அப்படின்னு. அந்த காலத்துல ஒரு விஷயத்தை நல்லா விளைஞ்சுங்க, நம்ம காலத்து இன்னைக்கு அண்ணன் மகன் அத்தம் அப்பா தம்பி மகனை பார்த்தா யாரோ ஒருத்த மகன் மாதிரி பார்க்கறான். அந்த காலத்துல அப்படி இல்லை. தன் தம்பி மகன் அண்ணன் மகன்களை தன் மகனை போன்று பராமரிக்கும் பழக்கம் இருந்தது. அரபி தேசிகள் தான், காட்டரபிகள் தான், அவர்களுக்கு ஒரு ஞானம் இல்லை, படிப்பறிவு இல்லை. மொத்த அரபுலகத்திலேயே படிக்க தெரிந்தவர்கள் வெறும் 14 பேர், வெறும் 17 பேர் தான் படிக்க தெரிந்தவர்கள், எழுத தெரிந்தவர்கள் என்று ஒரு ஒரு நாகரீகமே இல்லாமல் வாழ்ந்தாலும் குடும்பங்களுக்கு மத்தியிலே அன்பொழுக வாழ்ந்தார்கள் என்பது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திற்கு முன்பே அவரிடத்தில் ரத்தத்தில் ஊறி போய பழக்கம். தம்பி மகனை கூட்டிகிட்டு அங்கிருந்து வர்றாரு.
அழகான ஒரு மகனை ஒட்டகத்திலே வைத்து அழைத்து வருவதை பார்த்த மக்காவாசிகள் முத்தலீப் தனக்கென்று ஒரு அடிமை எடுத்துக்கொண்டார் என்று விளங்கிக் கொண்டு வருவது அப்துல் முத்தலீப். அந்த பையனை பார்க்கும் போதுதான் முத்தலீஃபின் அடிமைன்னு சொல்லுவாங்க. இவர் என்ன எல்லாமே அப்துல் உங்களோட அடிமைன்னு கூப்பிடுறாங்க அப்படின்னு சொன்ன உடனே அவர் சொன்னார், இல்லை, இவர் என்னுடைய தம்பி ஹிஷாமுடைய மகன் என்று பெருமைப்படுத்தினார். ஆனால் ஹிஷாம் ஷைபா, அம்ரு ஷைபா என்ற பெயர் பிரபலியமாகாமல் அப்துல் முத்தலீப் என்ற பெயரே பிரபலியமானது. இந்த அப்துல் முத்தலீப் ஹிஷாமுக்கு பின்னால், ஹிஷாம் அந்த அப்துல் முனாஃபிக்கு பின்னால் அனைத்து பொறுப்புகளும் அப்துல் முத்தலீஃபுக்கு வருகிறது. யாரெல்லாம் ஹாஜி வருகிறார்களோ அவர்களுக்கு நீர் வழங்குவது, உணவு வழங்குவது, உடை வழங்குவது, அவர்களுக்கான இருப்பிடங்களுக்கு ஏற்பாடு செய்வது, இன்னும் வரக்கூடியவர்கள் எல்லாம் வரவேற்பது, வியாபார சந்தைகளை பார்ப்பது, இப்படி மக்காவுடைய தலைமை பொறுப்பை அப்துல் முத்தலீஃபின் கையிலே வருகிறது. அப்துல் முத்தலீஃப் பார்க்கிறார், தண்ணீர் பஞ்சம் ஏற்பட்டு விட்டது. அவர் வரலாறுகளை புரட்டி பார்க்கிறார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் காலத்திலே ஜம்சம் என்ற ஒரு நீர் இருந்தது. ஜம்சம் என்ற ஒரு நீர் இருந்தது. அந்த நீரை எடுத்து விட்டால் வற்றாத நீர், அது எங்கே மறைந்து போனது என்று தெரியவில்லை. சுத்தி கட்டப்பட்ட சிலைகளிலே ஏதோ ஒன்றிலே அதுவும் தூர்ந்து போய் மறைந்து போய்விட்டது. திரும்பவும் அதை தோண்டி எடுக்க வேண்டும் என்ற ஆசையில ஒவ்வொரு இடமா தேடி தேடி பார்க்கிறாரு. மக்கா காபத்துல்லா சுற்றி இடங்கள்லாம் தோண்டி தோண்டி பார்க்கிறாரு. இருக்கிற மக்கள், ஐயோ அது 1000 வருஷத்துக்கு முன்னாடி காணா போனது, 1000 வருஷத்துக்கு முன்னாடி காணா போன கிணற இப்ப நீ தேடிட்டு உட்கார்ந்துருக்கீங்களே, நீங்க என்ன ஒரு தலைவரா என்று கிண்டல் பேச ஆரம்பித்தார்கள். ரொம்ப மனசு நொடிஞ்சு போய் அப்துல் முத்தலீப் காபத்துல்லாவை பிடித்துக் கொண்டு துவா செய்கிறார். யா அல்லாஹ், காபாவின் ரப்பே, ஜம்சம் நீர் திரும்பவும் எனக்கு கிடைத்து விட்டால், எனக்கு கிடைப்பதற்கு வயதாகிவிட்டது, நான் தோண்டி எடுப்பதற்கு எனக்கு சக்தியும் இல்லை. யா அல்லாஹ், எனக்கு 10 ஆண்மகன்களை கொடு, 10 ஆண்மகன்களை கொடு. ஆண்மகன்களை கொடுத்தால் அவர்களின் உதவியிலேயே நான் ஜம்சம் எங்கே இருக்கிறது என்று தோண்டி எடுத்து வரக்கூடிய ஆஜிகருக்கெல்லாம் தண்ணீர் சேவையை இன்னும் நான் சிறப்பாக்கிடுவேன். அவ்வாறு வாய்ப்பை அல்லாஹ் எனக்கு நீ வழங்கினால் என் 10 மகன்களில் ஒருவரை நான் உனக்காக அறுத்து விடுகிறேன். ஹஜ்ரத் அப்துல் முத்தலீப் அவர்கள் இந்த துவாவை செய்து ஒரு சில நாட்கள் தான் ஆச்சு. அப்போ அவருக்கு ஒரே ஒரு மகன் இருந்தார். ஒரு சில நாட்கள் தான் ஆச்சு. காபத்துல்லாவுக்கு பக்கத்தில் அவர் படுத்து தூங்கிட்டு இருக்கிறாரு. ஒரு கனவு ஒன்றை காணுகிறார். நாயிலா, இசாம் என்ற 2 சிலைகள், அந்த சிலைகளுக்கு மத்தியிலே ஒரு எறும்பு புற்று இருக்கிறது. அதன் மீது ஒரு காக்கை அமர்ந்து இருக்கிறது. அந்த காக்கை எறும்பு பொற்றை கொத்தி கொண்டிருக்கிறது. பக்கத்தில் ஒருவர் சொல்லுகிறார், இந்த காக்கை கொத்தும் இடத்தில்தான் என்ன இருக்கிறது, ஜம்சம் தண்ணீர் இருக்கிறது என்று சொல்லுகிறார். விழித்தெழுந்தவர்கள் அவசரமாக ஓடோடி சென்று பார்க்கிறார். காலை விழித்தெழுந்தவுடன் பார்த்தால் அதே போன்று அந்த புற்றின் மீது ஒரு கருங்காக்கை அமர்ந்து கொத்தி கொண்டிருப்பதை பார்த்தார். அவசரமாக மண்வெட்டியை எடுத்தார். தன் ஒரே மகனை அழைத்துக் கொண்டு சென்று தோண்டுகிறார். தண்ணீர் பொங்கிக் கொண்டு வந்தது. தண்ணீர் பொங்கிக் கொண்டு வந்தது. வருபவர்களுக்கெல்லாம் தாகம் தீர்த்து இவருடைய பெருமையும் மக்களிடத்திலே மிக அதிகமாகிவிட்டது. இவர் இத்தனை நாட்களாக சொன்னதை நிரூபித்து காட்டிவிட்டார் என்று மக்கள் எல்லாம் போற்ற ஆரம்பித்தார்கள். அப்துல் முத்தலீப் சில ஆண்டுகள் கடந்து செல்லுகிறது. அல்லாஹ் சொன்னது போல, அல்லாஹ் இவர் கேட்டது போல 10 மகன்களை அல்ல 16 பிள்ளைகளை அல்லாஹ் அவருக்கு கொடுத்தார். 16 பிள்ளைகள், 10 ஆண் மகன்கள், 6 பெண் பிள்ளைகள், 16 பேரை பெற்றெடுத்ததற்கு பின்புதான் ஞாபகம் வந்தது, ஒரு காலத்தில் நாம இந்த மாதிரி நியத் செஞ்சோமே, 10ல் 1 நாம் அறுப்பதாக நியத் செய்தோமே என்ற ஞாபகம் வரும்போது அவர் கடைசி மகன் அப்துல்லாவுக்கு 25 வயது. அப்போதான் நான் வந்துச்சு. உடனே அந்த 10 பேரையும் கூட்டிக்கிட்டு 10 மகன்களையும் அழைத்து கொண்டு கஅபத்துல்லாவிற்கு செல்லுகிறார். அந்த காலத்தில் ஒரு வழக்கம் இருந்தது, யாரை அறுப்பது, யாரை ஏதாவது ஒரு முடிவு செய்ய வேண்டும் என்று சொன்னால் ஒரு சீட்டிலே அந்த முடிவை எழுதி காபத்துல்லாவின் பூசாரியின் கையிலே கொடுப்பார்கள். அவர் எந்த சீட்டை எடுத்து எந்த பெயர் வருகிறதோ அதை அங்கே முடிவு செய்யப்படும். 10 மகன்களின் பெயர்களும் எழுதப்பட்டு அந்த சீட்டை போடப்படுகிறது. அவர் எடுக்கிறார் பூசாரி. எடுத்து படித்த உடனே மிகப்பெரிய அழுகை சப்தம். காரணம், கடைசி செல்லக்குட்டி அப்துல்லா பேர் வந்துருச்சு. அப்துல்லாவின் பெயர் வந்தவுடனே எல்லோரும் அழுகிறார்கள், கதறுகிறார்கள், இவரின் பெயர் வந்து விட்டதே என்று. இவரின் பெயர், இவரை அறுப்பதற்கு இன்னொரு காரணமும் இருக்கிறது. இவரை பெயர் வந்ததென்று அழுவதற்கு காரணம், ஹஜ்ரத் அப்துல்லா அவர்கள் மிக அழகானவர்கள், எல்லோரையும் காண. காரணம், அல்லாஹ் தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களிலிருந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நுபுவத் என்ற ஒளியை தந்தை தந்தை மகன் 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 என்று
அந்த ஒளியை பிரட்டி கொண்டே வந்தது அப்துல்லாவின் நெற்றியிலே ஜொலித்துக் கொண்டிருந்தது. அப்துல்லாவை பார்த்த பெண்கள் எல்லாம் இவரை திருமணம் முடிக்க வேண்டும் என்று ஆசைப்படுவார்கள். அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு எங்கேயாவது ஒரு பக்கம் போனால் அங்கு பார்த்த பெண்கள் எல்லாம், அப்துல்லா உன்னை நான் கல்யாணம் முடிச்சுக்கிறேன், நீ கல்யாணம் முடிச்சுக்கிறியா என்று அந்த பெண்களே வந்து அவரின் அழகை பார்த்து கேட்பார்கள். காரணம், நுபுவத்துடைய ஒளி அங்கே ஒளிந்து கொண்டிருந்தது. ஆனா இவரை போய் அறுக்கிறதா எல்லாத்துக்கும் ஒரே கவலை. உடனே அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, வேறு என் பெயர் வந்து விட்டால் இறைவனுக்காக பலியிடப்படுவதற்கு நான் தயார் என்று அவரே தயாராயிட்டார். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் எப்படி தயாரானார்களோ அதே போன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், ஆனா இப்னுல் தபீஹத்தைன், இரண்டு அறுக்கப்படக்கூடியவர்களின் மகன் நான். ஒன்று இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், ஒன்று அப்துல்லா என் தந்தை. அவர்களும் அதே போன்று ரெடியாகிவிட்டார்கள், தயாராகிவிட்டார்கள். இருப்பவர்களில் ஒரு அறிவாளி சொன்னார், ஒரு குறியாளர் சொன்னார், ஒன்று செய்வோம், அப்துல்லா என்று ஒரு பெயர் எழுதுவோம் ஒரு சீட்டில், இன்னொரு சீட்டில் ஒரு ஒட்டகம் என்று எழுதுவோம். இந்த இரண்டையும் குலுக்கி போடுவோம். ஒட்டகம் என்று வந்து விட்டால் அந்த ஒட்டகத்தை அரித்து விடலாம், அப்துல்லாவை விட்டு விடலாம் என்று சொன்ன உடனே இது நல்ல யோசனையா தானே இருக்குன்னு ஒரு சீட்டிலே அப்துல்லா, இன்னொரு சீட்டிலே ஒட்டகம், ஒரு ஒட்டகம் என்று எழுதப்படுகிறது. போட்டா அப்துல்லா பேர் தான் வந்துச்சு. அடுத்து பார்த்தாங்க, இன்னொருத்தர் சொன்னா நான் 2 ஒட்டகம் தரேன் சேர்த்து போடு, இன்னொருத்தர் சொன்னா நான் தரேன் 10 அப்துல்லா, அப்துல்லாவின் பெயர் தான் வருகிறது. 20 அப்துல்லா, அப்துல்லாவின் பெயர் தான் வருகிறது. 10 10ஆக கூடிக்கொண்டே செல்லுகிறது. 90 அப்துல்லா, அப்துல்லாவின் பெயர் தான் வருகிறது. அப்துல் முத்தலிப் கோபமாகிவிட்டார். கடைசியாக சொன்னார், இன்னும் 10 ஒட்டகங்களை சேருங்கள், 100 அப்துல்லா என்று போடுவோம். அப்துல்லாவின் பெயர் வந்தால் அப்துல்லா வெட்டப்பட்டுத்தான் ஆக வேண்டும். இதற்கு மேல் நான் அல்லாவிடம் பேரம் பேசுவதை விரும்பவில்லை, இதற்கு மேல் அல்லாஹ்விடத்தில் பேரம் பேசுவதை விரும்பவில்லை என்று 100 ஒட்டகம் அப்துல்லா என்று போட்டபோது 100 ஒட்டகம் என்ற சீட்டு வந்தவுடனே மிகுந்த சந்தோஷத்திலே 100 ஒட்டகைகள் என்று பலி கொடுக்கப்பட்டு ஊருக்கே வந்தவர்கள் அனைவருக்கும் விருந்தளிக்கப்படுகிறது. மிகப்பெரிய விருந்து ஏற்பாடு செய்து எல்லோருக்கும் 100 ஒட்டகம் அறுத்து விருந்து போட்டால் அந்த விருந்திலேயே அப்துல்லாவுக்கு திருமணம் முடிக்க வேண்டும் என்ற ஆசையிலே மதீனாவிலே அவங்க ஹாஷிமுடைய அவங்க முறை போய் கல்யாணம் முடிச்சாங்க இல்லையா, அவங்க மாமி பொண்ணு அன்னைக்கு வந்திருந்தாங்க மக்காவுக்கு. அவர்களை ஆமினாவை அப்துல்லாவுக்கு திருமணம் செய்து வைத்தார்கள். அப்துல்லாவுக்கு திருமணம் செய்து வைத்தால் நல்லா விளங்கிக்கங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தந்தை அப்துல்லா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அம்மா ஆமினா. அப்துல்லா ரலியல்லாஹு முதுகந்தண்டில் இருந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நூர் அவர்கள் நெற்றியிலிருந்து ஆமினாவின் கற்பப்பைக்கு செல்லுகிறது. அடுத்த நாள் கல்யாணம் முடிஞ்ச அடுத்த நாள் அப்துல்லா அப்படியே புது மாப்பிள்ளை ரோட்ல போனா எல்லாம் பார்ப்பாங்க இல்லையா, முதல் நாள் பார்த்துட்டு இருந்த பெண்கள்லாம் இப்ப அப்துல்லாவை பார்க்கல, யாருமே ஏறிட்டும் பார்க்க மாட்டேங்கிறாங்க. இவரா போய் ஹேண்டாரு, அதெல்லாம் முடியாது, போ உன்னை பார்க்கவே அசிங்கமா இருக்குன்ட்டாங்க. இப்ப என்ன காரணம், பெருமானாருடைய 100 முகத்தில் இருக்கும் வரை அப்துல்லா ஒளியாக தெரிந்தார். அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அதற்கு பின்பு ஆமினா அம்மாவுடைய வயிற்றிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வளர ஆரம்பித்த உடனே அப்துல்லா அவர்கள் பிரயாணத்திற்காக வேண்டி சிரியாவை நோக்கி செல்லுகிறார்கள். போகும் வழியிலேயே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெறும் 4 மாத கர்ப்பம் 5 மாதம் கர்ப்பமாக இருக்கும் போது அவருடைய தந்தையார் மரணித்து விடுகிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறப்பதற்கு முன்பே அனாதையாகி போனார்கள். செய்தி வருகிறது, ஆமினா அம்மா இடிந்து போகிறார்கள், அந்த கர்ப்பத்தை சுமக்குகிறார்கள். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சுமக்கும் கர்ப்பல்லவா, அதனால் அல்லாஹ் தஆலா மிக அற்புதமான அவர்களுக்கு கனவுகளையும் நல் செய்திகளையும் அல்லாஹ் தஆலா காட்டிக்கொண்டே இருந்தார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறப்பதற்கு 40 நாட்களுக்கு முன்பாக ஒரு அற்புதமான ஒரு சரித்திரம் பெருமானார் பிறப்பதற்கு முன்பே அல்லாஹ் நடத்தி காட்டினான். அதுதான் அபரஹாவின் படையெடுப்பு. தாங்கள் எல்லாம் அறிந்திருப்பீர்கள், அந்த பக்கத்திலே இருந்த யமன் நாட்டிலே எல்லோரும் காபாவுக்கு வந்துதானே தவாப் செய்கிறார்கள். இல்லை இல்லை, நம் நாட்டிற்கு வர வேண்டும் என்று காபாவை விட பிரம்மாண்டமான ஒரு மாளிகையை எழுப்புகிறார், அதிலே ஒரு சர்ச்சை கட்டுகிறார். அந்த அபரஹா மன்னன் இதைதான் எல்லோரும் வலம் வர வேண்டும் என்று உத்தரவிடுகிறார். உத்தரவிட்டு அங்கே எல்லோரையும் வருவதற்கு சொல்லிய போது யாரும் வருவதற்கு தயாரில்லை. அப்படியானால் இந்த காபத்துல்லாவை இடித்துவிட வேண்டும் என்று முடிவு செய்து யானை படையோடு வரும்போது அல்லாஹ் தஆலா அந்த காபத்துல்லாவை வெறும் சின்னஞ்சிறு பறவைகளை கொண்டு அல்லாஹ் காப்பாற்றினான்.
அபாபீல் என்ற சின்னஞ்சிறும் பறவைகளை கொண்டு அல்லாஹ் தஆலா காப்பாற்றினான். வரலாற்று ஆசிரியர்கள் எழுதுகிறார்கள், அந்த காபத்துல் அந்த அபாபீல் கொண்டு வந்த ஒவ்வொரு கற்களும் இருக்கிறது அல்லவா, அந்த கற்கள் உச்சந்தலையிலே பட்டால் அப்படியே உருகி போய் உடல் வழியா கீழ் வழியா விழுந்துவிடும். கையில் இந்த பக்கம் பட்டால் எப்படி ஆசிரி பட்டது போல அப்படி வெந்து இந்த பக்கம் அந்த கல் விழுந்து விடும். எந்த அளவு இருந்திருக்கும். அப்ப அது போன்ற கல் மலைகளை அவர்கள் மீது பொழிந்து அவன் அழிந்து போனான். மிகவும் எல்லோரும் மக்களும் சந்தோஷம் அடைந்தார்கள். அதிலிருந்தும் 50வது நாள் அல்லது 40வது நாள் 50வது நாள் அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த புனித பூமியிலே அவர்கள் பிறக்குகிறார்கள். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த இடத்திலே நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த பூமிக்கு வரும்போதே அதிசயங்களோடு தான் வந்தார்கள். பெரும் பெரும் அதிசயங்களை வரும்போதே கொண்டு வரத்தான் செய்தார்கள். பிறப்பதற்கு முன்பே அபரஹா பெருமானாருடைய வரவின் காரணமாக அழிந்து போனது போல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த பூமியிலே பிறந்த போது பல அதிசயங்கள் நடந்தது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த போது ரோம் நாட்டிலே அணைக்க முடியாத அணையவே அணையாத ஒரு நெருப்பு இருந்தது, அணைந்து போனது. சாவா என்ற வற்றாத ஒரு நீர், அதை கடவுளாக வணங்கி கொண்டிருந்தார்கள். அந்த நீர் அன்றோடு வற்றி போனது. ரோம் நாட்டுடைய அரசாங்கம், கைசருடைய அரசாங்கம் ஒரு குலுங்கி அங்கிருந்த சிம்மாசனங்கள் எல்லாம் கீழே விழுந்தன. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உதித்தார்கள். கிபி 571 ஏப்ரல் 20 திங்கட்கிழமை அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பூ உலகிலே வரும்போது சுருமா இட்டவர்களாக வந்தார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுருமா இட்டவர்களாக வந்தார்கள், கதனா செய்தவர்களாக வந்தார்கள். தன்னுடைய வலது கையின் கலிமா அவர்களை அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் இறைவன் ஒருவன் என்று நீட்டிய வண்ணம் பிறந்தார்கள். சஜிதா செய்த வண்ணம் அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்தார்கள். ஒரு சில குறிப்புகளிலே இன்னும் ஒரு ஆச்சரியமான செய்தி சொல்லப்படுகிறது. பெருமானார் பிறக்கும் போதே அவர்களின் மானம் தெரியாத அளவிற்கு ஆடை அணிந்து பிறந்தார்கள். இதை விட ஆச்சரியமான ஒரு செய்தி என்ன தெரியுமா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த அந்த வலி அவர்களின் தாய்க்கு ஏற்படவில்லை. அவர்களின் தாய் பெருமானார் பிறக்கும் போது ஒரு பிரசவ வலி என்று சொல்வார்களே, அந்த பிரசவ வலியை அந்த தாய் அறவே உணரவில்லை. பக்கத்தில் இருந்தவர்கள் சொன்னார்கள், ஆமினா உனக்கு பிள்ளை பிறந்து விட்டது என்று சொன்னதற்கு பின்புதான் தெரியும். இதைவிட ஆச்சரியம் என்ன தெரியுமா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாம் பிறக்கும் வழியிலிருந்து பிறக்கவில்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடுப்பில் வழியிலிருந்து இந்த இடத்திலிருந்து எப்ப சிசேரியன் செஞ்சு எடுக்கிறாங்க இல்லையா, அந்த முறையை அல்லாஹ் தஆலா ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பயன்படுத்தினான். அவர்கள் இந்த பிறப்புறுப்பில் இருந்து கூட பிறப்பதை அல்லாஹ் கண்ணியமாக கருதவில்லை. அல்லாஹ் தஆலா அவர்களை வேறு வழியை எடுத்து அந்த மூலமாகத்தான் அல்லாஹ் பிறக்க வைத்தான். அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த பூ உலகிலே வந்த உடனேயே ஹஜ்ரத் ஆமினா அம்மா எடுத்து பார்க்குறாங்க, இவ்வளவு ஒரு பெரிய அழகான குழந்தை, நுபுவத்துடைய ஒளிரும் இந்த குழந்தை பிறந்திருக்கிறதை கண்டு ஆச்சரியப்படுகிறார்கள். அப்துல் முத்தலிப் ஓடோடி வருகிறார். தன் அப்துல்லாவின் மகன் பிறந்து விட்டான் என்று சொன்ன உடனே அவர்களை தூக்கி கொண்டு காபாவில் ஓடி செல்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தாய் ஆமினாவிற்கு முன்பே ஒரு மலக்கு சொல்லி இருந்தார், பிறந்தவுடன் அஹ்மத் என்று நீ பெயர் வைக்க வேண்டும் என்று சொன்னார்கள். ஆமினா அம்மா அஹ்மதுன்னு பெயர் வச்சாங்க. அப்துல் முத்தலிப் முஹம்மது என்று பெயரை வைத்தார்கள். உலகத்திலே இதற்கு முன்பு வேறு யாருக்கும் இந்த பெயரை வைத்ததே இல்லை. அல்லாஹ் வைப்பதற்கான வாய்ப்பையும் வழங்கவில்லை, எந்த சிந்தனையும் அல்லாஹ்வுக்கு கொடுக்கவே இல்லை. அஹ்மது முஹம்மது என்ற பெயரை அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வைக்கப்படுகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த காலத்திலே ஒரு வழிமுறை இருந்தது. என்ன வழிமுறை? அங்கு யாராவது குழந்தை பிறந்தால், இது மக்கா நகரம், அதிகமான மக்கள் வரக்கூடிய இடம், போகும் இடம், இந்த இடத்திலே வாழ்ந்தால் பிள்ளை ஜடகாத்திரமாக வளர முடியாது என்பதற்காக பக்கத்திலே உள்ள கிராமங்களுக்கு அந்த மக்களை விற்று விடுவார், அந்த மகளை கொடுப்பார்கள். அங்கிருந்து வரக்கூடிய செவிலி தாய்மார்கள் அவர்களுக்கு பால் ஊட்டுவார்கள். அதுபோன்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 3-4 தாய்மார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பால் கொடுத்திருக்கிறார்கள். அவ்வாறு அங்கிருந்து ஒரு கூட்டம் கிளம்பி வருகிறது. ஹவாஸின் பகுதியிலிருந்து பனு சஅது கோத்திரத்தை சார்ந்த ஒரு கூட்டம் கிளம்பி வருகிறது. அதுல ஹலீமா என்ற ஒரு அம்மாவும் இருக்கிறார். அவருடைய மகனையும் எடுத்துக்கொண்டு ஒரு கில ஒட்டகம், ஒரு கில கழுதை, ரெண்டுமே பெண் கழுதை பெண் ஒட்டகம், இதை எடுத்துக்கொண்டு அவரும் அவர் கணவனாரும் வருகிறார்கள்.
கூட்டமாக செவிலித்தாய்மார்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து நாம் மக்காவிற்கு சென்று ஏதாவது குழந்தைகள் இருந்தால் எடுத்து வந்து வளர்த்தால் நமக்கு கொஞ்சம் காசு கிடைக்கும் எல்லாம் ஒன்னா வர்றாங்க. வரும் வழியிலே பார்த்தால் அவங்களுடைய ஒட்டகம் கிலோ ஒட்டகம், குடிப்பதற்கு அது பால் தரவில்லை, பால் மடி சோர்ந்து போய் இருக்கிறது. இவர்கள் பிரயாணம் செய்த கழுதை இருக்கிறதே அதுவும் கிளக்கழுதை, அதனாலையும் ஒன்றும் செய்ய முடியவில்லை, நடக்க முடியவில்லை, படுத்துக் கொள்கிறது. வந்த பெண்கள்லாம் பார்த்தாங்க, ஹலீமா உன்னை கூட்டு வர்றதுக்கு நாங்கள் உன்னை கூப்பிடாமே வந்திருக்கலாம் அப்படின்னு அவங்கள விட்டுட்டு முன்னாடியே போயிட்டாங்க. முன்னாடியே மக்காக்குள் வந்தார்கள். பணக்கார பிள்ளைகளை எல்லாம் தேடி தேடி போய் எல்லோரும் வாங்கி கொண்டார்கள். ஆமினா அம்மா வீட்டுக்கு ஒவ்வொருத்தரும் வந்து பார்த்தாங்க. ஒவ்வொரு பெண்மணியும் வந்து பார்க்கிறார்கள். அத்தா இல்லாத புள்ள, அத்தா மூத்தா போயிருச்சாரு, அத்தா இருந்தால் ஏதாவது நமக்கு கிடைக்கும், நம்ம பாலத்துக்கு கொடுப்பாங்க. எதுவுமே இல்லாத குழந்தைய வாங்கினா என்ன கிடைக்கும்? ஒன்றும் கிடைக்காது. சரி சரி வேணாம். அவங்க தாத்தா இருக்காரா? இருக்காரு. அவருக்கு எத்தனை பிள்ளைங்க? அவருக்கு முதல்ல 16 பிள்ளைங்க. ஒப்பா அவரை பார்க்கறதுக்கே சரியா போயிடும், இவருக்கு எங்க காசு தர போறாரு, வேணான்னு எல்லாம் வந்துட்டாங்க. கடைசியாக அப்துல்லா அம்மா ஹலீமா அம்மா மக்காவில் நுழைகிறார்கள். மற்ற பெண்மணியர் எல்லாம் கிளம்பி குழந்தைகளோடு வெளியே வருகிறார்கள். ஹலீமா அம்மாவுக்கு ரொம்ப கவலை. கேட்டாங்க ஏதாவது குழந்தை இருக்காங்க. எல்லாத்தையும் வாங்கிட்டோம், குழந்தை இல்லை, ஒரே ஒரு அனாதை புள்ள கிடக்குது ஒரு வீட்டில், வேணா போய் எடுத்துக்காது. கணவனும் மனைவியும் பேசுகிறார்கள். என்ன செய்யலாம் ஒன்றும் புரியலையே. வெறும் வந்து விட்டு வெறும் கையாக திரும்பி போனால் அது கேவலம், அதனால அந்த குழந்தையை எடுத்துக்குவோம், ஹலீமா போய் எடுத்துட்டு வான்னு கணவர் சொல்ல, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வீட்டுக்கு சென்று ஹலீமா அம்மா அந்த குழந்தையை கையிலே வைக்கிறார்கள். ஹலீமா அம்மாவிற்கு உள்ளார்ந்த ஒரு ஆனந்தம் பெருக்கோடி வருகிறது. அந்த குழந்தையை வாங்கி கொண்டு வருகிறார்கள். ஹலீமா அம்மா வாங்கி கொண்டு வந்து கணவனும் இருவரும் ஓரிடத்திலே அமர்ந்து குழந்தைக்கு பால் கொடுக்க வேண்டும் என்பதற்காக அந்த குழந்தையை மடியிலே தூக்கி வைக்கிறார்கள். குழந்தை பால் குடிக்கவில்லை. குழந்தை அழுகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுகிறார்கள், ஆனால் பால் குடிக்கவில்லை. ஹலீமா அம்மாவுக்கு ஒரே ஆச்சரியம், பால் குடிமாங்கிறாங்க. காரணம் இன்னொன்றையும் விளங்கிக் கொள்ளுங்கள். ஹலீமா அம்மாவின் இரு மார்புகளிலே ஒரு மார்பு சூம்பி போனது. ஒரு மார்பிலே பாலே வராது. எப்பவுமே ஒரு மார்பில் மட்டும்தான் பால் வரும். அவர்களின் பிள்ளைக்கு அந்த மார்பில் மட்டும்தான் பால் தருவார்கள். அந்த மார்பிலே பால் வரும் மார்பிலே தூக்கி வைத்து பால் குடிப்ப எத்தனையோ முயற்சி செய்கிறார்கள். குழந்தை பால் குடிக்கவில்லை, ஆனால் கதறிக்கொண்டே இருக்கிறது. உடனே அந்த அம்மா திரும்ப இந்த பக்கம் எடுத்து பால் வராத சூம்பி போன மடியிலே வைக்கிறார்கள். குழந்தை தப்ப ஆரம்பிக்கிறது. சூம்பி போன மடி பால் சுரக்க ஆரம்பிக்கிறது. இதை பார்த்த ஹலீமா அம்மாவுக்கு ஆச்சரியம் தாங்கவில்லை. இது என்ன ஒரு ஆச்சரியம்! என் சூம்பி போன உடையிலிருந்து பால் வருகிறதா? அதே நேரத்தில் ஹலீமா அம்மா இந்த செயலை ஈடுபடுவதற்கு முன்பு தன்னுடைய கணவரிடத்திலே சொல்லுகிறார்கள், ரொம்ப பசியா இருக்குது, பால் கொண்டு வாருங்கள், நம்ம ஒட்டகத்தில் ஏதாவது 1 கிளாஸ் பாலாவது இருக்கா பாருங்க என்று சொல்லி ஒரு கோப்பையை கொடுத்து அனுப்புகிறார். இவர் இந்த அதிசயத்தை பார்க்கிறார். அவருடைய கணவர் அந்த ஒட்டகத்திடத்திலே சென்று பார்த்தால் அந்த ஒட்டகம் பால் மடி நிரம்பி வழிகிறது. இவர் கொண்டு போன பாத்திரம் பத்தவில்லை. அவர் அதை முழுவதுமாக நிரப்பி கொண்டு வருகிறார். இந்த பால் எங்கிருந்து வந்துச்சு? நம் ஒட்டகம் தான் தந்தது. இருவரும் விலகிக் கொண்டார்கள். நம்மிடத்திலே வந்திருக்கும் குழந்தை இது சாதாரண குழந்தை அல்ல, மிகப்பெரிய இறைவனின் அருள் பெற்ற குழந்தை நம்மிடத்திலே வந்திருக்கிறது என்பதை அவர்கள் விளங்கிக் கொண்டு அந்த குழந்தையை எடுத்து அந்த கழுதையின் மீது வைக்கிறார்கள். கழுதை ஒரு பார்வை பார்த்தது. முஹம்மது ரசூலுல்லாஹ் ஆகிரு நபி என் முதுகில் அமர்ந்திருக்கிறார் என்ற உடனே அந்த குழந்தை, அந்த குதிரைக்கு, அந்த கழுதைக்கு ஒரு வேகம் வந்தது பாருங்கள். வரலாற்று ஆசிரியர் எழுதி தருகிறார்கள், முதல் நாளே ஹவாஸினை நோக்கி சென்று விட்ட அந்த கழுதைகளை எல்லாம் தாண்டி கொண்டு மிக வேகமாக சென்று இதுதான் முதலிலே ஹவாஸின் என்ற இடத்தை அடைந்தது. பார்த்தவர்கள் எல்லாம் சொன்னார்களாம், முன்னால் சென்ற தெவிலித்தாய்மார்கள் எல்லாம் சொன்னார்களாம், நேற்று வந்து அந்த கழுதியாயுது இப்படி மாறி போயிருக்கிறதே, என்ன அதிசயம் உன்னிடத்திலே நிகழ்கிறது ஹலீமா என்று சொன்னார்கள். என்று சொன்னால் அன்பர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக உயர்ந்தவர்களாக இருந்தார்கள். அழகான கவிஞர் சொல்வார் அல்லவா, சூகையான மார்பாவு சுகமடைந்ததா, சூகையான தாய் மார்பு சுகமடைந்ததா. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த செய்தியை எழுதிவிட்டு சொல்லித் தருகிறார்கள். பெருமானார் குழந்தையாக இருக்கும் போதே தன் சகோதரன் ஹலீமா அம்மாவின் குழந்தை அவருடைய பாலை நாம் குடிக்க கூடாது, இது அவருக்கு சொந்தமான மார்பு, எனவே அது அல்லாத இன்னொரு மார்பு தான் நமக்கு வேண்டும் என்று அதிலே பாலை வரவழைத்து பெருமானார் குடித்தார்கள்
என்று சொல்லும்போது அன்பர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறப்பே ஒரு அருளானதாக, ஹலீமா அம்மாவிற்கு மிகப்பெரிய சந்தோஷத்தை தரக்கூடியதாக மாறியது. அதற்கு பின்பும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹலீமா அம்மா அவர்கள் இல்லம் சென்றதற்கு பிறகு நடந்த அதிசயங்கள் ஹலீமா அம்மா அவர்கள் மிக அற்புதமாக வழங்குகிறார்கள். அல்லாஹ் தஆலா அதை அடுத்த வாரம் தெரியக்கூடிய வாய்ப்பை தொடரை நமக்கு இன்ஷா அல்லாஹ் நசீபாக்குவானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.